வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பிஓஎஸ் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது பிஓஎஸ் என்ட்ரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சேல்ஸ் என்ட்ரி வந்து நமக்கு கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அதாவது பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ஷாப்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு பில்லிங் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கோ, ஸோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் என்ட்ரிஸ் தான் வந்து டேலியில கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிஓஎஸ் என்ட்ரிஸ் வந்து நம்ம டேலியில எல்லாமே போட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பிஓஎஸ் என்ட்ரி போடும்போது நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்ட்ல வந்து பே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கேஷ்ல வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதாவது நம்மளுக்கு எப்படி பேங்க் மூலயமா நடந்த எவ்வளவு அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, கேஷ்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டைப்பா நமக்கு ஒரு ரிப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஓஎஸ் என்ட்ரி வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ பிஓஎஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். நான் வந்து சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க பார்ட்டி நேம் வேணும் அப்படின்னா நீங்க எஃப்டோல் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகர் இருக்கும். ஸோ இதுல வந்து ப்ரொவைட் பார்ட்டி டீடைல்ஸ் இன் பிஓஎஸ் இன்வாய்ஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டா நீங்க பார்ட்டி நேம் வச்சு கூட நீங்க என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி வந்து மென்ஷன் பண்றேன். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு நிறைய போட்டுட்டே இருப்பாங்க. அதாவது பில்லிங் செக்ஷன்ல வந்து நிறைய என்ட்ரிஸ் அவங்க போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்க பிஓஎஸ் வாட்ச் டைப் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஐட்டம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிடுறேன். டேக்ஸ் ரெஜிஸ்டரும் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது நம்ம அவங்க கிரெடிட் அல்லது டெபிட் கார்டில் பே பண்றாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ கார்டு நம்பர் ஏதாவது இருந்தால் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரி வந்து போட்டு சேவ் பண்ணிடுவோம். இன்கேஸ் கேஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேஷ்ங்கிற காலத்தில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நான் எனபிள் பண்ணிடுறேன். ஸோ இந்த என்ட்ரியை நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய என்ட்ரிஸ் வந்து கால்லையும் பே பண்ணுவோம், கேஷ்லேயும் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஓஎஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுல என்னன்னா டேட் இருக்கும், வவுச்சர் டைப் இருக்கும், நமக்கு வவுச்சர் நம்பர் இருக்கும். ஸோ கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஏதாச்சும் நம்ம என்ட்ரியில போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது இங்க வியூ ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு பேமெண்ட்ல எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிற கார்டு பேமெண்ட் மட்டும் ஒரு காலமா உங்களுக்கு செப்பரேட்டா வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் செக்ல ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேஷ். கேஷ்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கேஷ் தனியா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் டெபிட் கார்டுல எவ்வளவு ஓவரால் அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஃபைனல் அமௌண்ட்டாவும் நீங்க பாத்துக்கலாம். சேம் அதே மாதிரி கேஷ்ல நம்ம எவ்வளவு கேஷ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலும் பாத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் வந்து நீங்க பிளஸ் பண்ணிட்டு டோட்டல் அமௌண்ட் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதே நீங்க இந்த ரிப்போர்ட் மூலமா நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.